உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, இதில் இங்கே என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வழக்கம் போல் ஆடி 3வது வெள்ளி மகாலட்சுமி தாயாருக்கும் அப்பன் முருகன் வேலுக்கும் ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் பண்ணி பூஜை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தோம். எப்பவும் போல் அரிசி மாவு, தேன், திருமஞ்சனப்பொடி, குங்குமம், மஞ்சள் எல்லாமே என்னென்ன அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவோமோ எல்லாத்தையும் பன்னீரில் கலந்து ரொம்ப சிறப்பாக மகாலட்சுமி தாயாருக்கும் வேலுக்கும் ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி ரொம்ப சிறப்பாக வழிபட்டாங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை, அதாவது இவ்வளோ பெருசாக பூஜை பண்ணணும், எல்லா பூக்கள்லாம் வாங்கி பண்ணணும், அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கலாம் கிடையாதுங்க. உள் அன்போட 2 கையும் ஏந்தி பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்டாலே கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு தரும். அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணணுன்னாலே கண்டிப்பான முறையில் மன நிறைவோட தெய்வங்கள் ஏற்றுட்டு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு தருவாங்க. பொதுவாகவே எல்லா தெய்வத்தை வழிபட்டாலும் நான் எப்பவும் சொல்கிறது போல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாகவே பண்ணுங்க. எவ்வளோ பெரிய மன உளைச்சல், எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் என்ன இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு தீர்வு தெய்வ வழிபாடு மட்டும்தான். கண்டிப்பான முறையில் மன அமைதியை தர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் தான். உள்ள அன்போட எனக்கு யாரும் கிடையாது, உன்னை விட்டால் யாருமே எனக்கு இல்லை, என்னை படைச்சது நீ தான், என்ன நோக்கத்துக்காக நீ படைச்சிருக்கன்னு தெரில, என்னை வழி நடத்து, எல்லாத்தையும் தாங்கிறதுக்கான சக்தி எனக்கு கூடு, என் கூடையே இரு அப்படின்னு சொன்னாலே தெய்வங்கள் நம்மளையே ரொம்ப சிறப்பாக வழி நடத்துவாங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால் எந்திரிக்க முடியல, அதனால் வழிபாடு செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. உங்களால் எப்போ எந்திரிக்க முடியுதோ அப்போ ஒரு சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள். எல்லா அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, கல்கண்டு வச்சுருப்பேங்க. அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பஞ்சகாவிய விளக்குனால் எல்லா சாமிக்கும் தூப நெய் தீபம் காமிச்சிட்ருக்கேங்க. கண்டிப்பாக பார்க்குற உங்கள் எல்லாத்தோட வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் அந்த மகாலட்சுமி தாயாரும் அப்பன் முருகனும் உங்களுக்கு பரிபூரணமாக தரட்டுங்க. பொதுவாகவே படைச்ச தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன தரணும் அப்படிங்கிறத. அதனால் எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இப்படி எதுவுமே நீங்கள் கேட்க வேணாம். கரம் கூப்பி தெய்வத்து முன்னாடி நல்ல எண்ணத்தோடு நம்ம நின்று வழிபடுற எல்லா வேண்டுதல்களும் கண்டிப்பாக நடக்குங்க. மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.